அனைவருக்கும் வணக்கம். சென்ற 4 காணொளிகள்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கன்னியாகுமரி போன அந்த டூர் பற்றின வீலாக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டே 1 டே 2ன்னு போட்டு நான் பிரித்து ஒவ்வொன்றா காமிச்சிருக்கேன். அதில் டே 1ல் நாங்கள் போன ஒரு சில இடங்கள் பற்றியும், அதுக்கப்புறம் வந்து டே 2ல் நாங்கள் போன சுசீந்திரம் கோயில் பற்றியும் அதனோட சிறப்புகள் பற்றியும், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி பீச் திருவேணி சங்கமம் பற்றியும் பார்த்தோம். அந்த எல்லா வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து நாங்கள் நெல்லையப்பர் கோயில் பற்றின சிறப்புகள் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுசீந்திரமில் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருநெல்வேலி நோக்கி தான் போனோம். அப்படி போகும்போது வழியில் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி விண்மில் இருக்கிறத பார்த்தோம். உள்ளே அவங்க அலோவ் பண்ணல, இருந்தாலும் நாங்கள் வெளியிலேயே இறங்கி கொஞ்சம் வந்து அதெல்லாம் என்னன்றதை பார்த்து அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். எங்கள் டீமோட கேப்டன் சரவணகுமார் அவர்கள் வந்து ஆல்ரெடி இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறதுனால இந்த விண்மில் பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணார். ஸோ அதையும் நாங்கள் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திருநெல்வேலி நோக்கி தொடர்ந்து போக ஆரம்பித்தோம். ஸோ அங்கே எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் அந்த வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சும்மா ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு ஸ்லோ மோஷன் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்தேன். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து திருநெல்வேலி ரீச் ஆனோம். திருநெல்வேலியில் அங்கே வந்து இருட்டு கடையில் அல்வாலாம் வாங்கிட்டு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்குள்ளே போனோம். அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா அங்கே ஒருத்தர் கைடு மாதிரி ஒருத்தர் அங்கே இருந்த ஸ்தல வரலாறு அதெல்லாம் சொன்னார். ஸோ இந்த கோயில் பற்றின ஸ்தல வரலாறை வந்து ரொம்ப சுருக்கமாக சீக்கிரமாக பார்த்துடலாம். சிவபெருமான் இந்த கோயிலில் எப்படி வந்து சேர்ந்தார் அப்படிங்கிற அந்த கதையை தான் முதல்ல பார்க்க போகிறோம். ராமகோனார் அப்படிங்கிறவர் வந்து வீடு வீடாக வந்து பாலை விநியோகம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பால் விநியோகம் பண்ண போகும்போது ஒரு கல் தடிக்கு அந்த பாலெல்லாம் கீழே சிந்திடுது. இந்த மாதிரி ஒரு நாள் இல்லை, தொடர்ந்து அடுத்த 4-5 நாளுக்கு இதே மாதிரி நடக்குது. ஸோ இது அவருக்கு ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறதுனால அவர் வந்து இதை மன்னர்கிட்ட போய் சொல்கிறாரு தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத. மன்னரும் இதை கேள்விப்பட்டோன்னு தன் பணியாட்களை வச்சு அந்த கல்லை வந்து அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அங்கே கோடாலியால் அதை அப்புறப்படுத்த முயல்றாங்க. அப்போ அந்த கோடாலியில் வெட்டுப்பட்டோன்னா அதில் ரத்தமாக பீறிட்டு வருது. இதை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமும் பயமும் கலந்துருது. இருந்தாலும் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் அங்கே இருக்கார். ஸோ இப்போது அந்த லிங்கத்தில் பார்த்தா அந்த வெட்டுக்காயம் இருக்கிற அந்த மார்க்கை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்படி தான் வேணுவனநாதர் அப்படிங்கிற பேரில் சிவபெருமான் இந்த கோயிலில் வந்து அடைகிறாரு. வேணுவனநாதராக இருந்த சிவபெருமான் எப்படி நெல்லையப்பர் ஆனார் அப்படிங்கிற கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ வந்து இது பேர் திருநெல்வேலியில் வேணுவனம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. அங்கே வந்து வேதபட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்னதான் வறுமையில் இருந்தாலும் எப்படியோ நெல்கள் எல்லாத்தையும் வாங்கி சாமிக்கு வந்து தினமும் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர் பூஜை செஞ்சு தான் சாப்பிட்றத வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி தான் வந்து அவர் ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி ஒரு நாள் அவர் நெல்மணிகளை வாங்கி சாமிக்கு இது பண்ணுறதுக்காக உலர்த்துறதுக்காக வெயிலில் உலர்த்திட்டு அவர் குளிக்க போயிருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் பயங்கரமாக மழை வர ஐயோ நெல்மணிகள்லாம் நனைஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவசரமாக ஓடி வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக அந்த நெல்மணியில் மட்டும் வெயில் அடிக்க சுற்றி வர எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கு. நெல்லை வேலியாக காத்ததுனால வேணுவனம் அப்படிங்கிற இந்த இடம் நெல்வேலி, அதாவது திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி பெயர் மாறுது. அதனால தான் இவரும் நெல்லையப்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். இந்த வெளி பிராகாரம் எல்லாத்தையும் சுற்றிட்டு நாங்கள் நெல்லையப்பரையும் காந்திமதி தாயாரையும் பார்க்கறதுக்காக வந்து நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். இதோட ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தூண்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள்ங்கிறது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து அந்த டைம் அது அங்கே போய் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே தூரக்கேந்து பார்க்கும்போது இதுதான் வந்து பொற்றாமரை தெப்பக்குளம் அப்படின்னு சொன்னாங்க. மாசி மாதம் மக நட்சத்திரம் அன்னைக்கு அந்த திருவிழா அப்படிங்கிறது நடக்கும். சாமியை வந்து கட்டி அந்த தண்ணியில் போடுவாங்க, அது வந்து மிதக்கும். ஸோ நட்டுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லும்போது அந்த கல் மிதந்ததாகவும் அதே ஐதீகத்தில் இந்த விசேஷம் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கே ஒரு துர்க்கை அம்மன் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்க அந்த சாமிக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டால் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து 1000 கால் மண்டபம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் வந்து நெல்லையப்பருக்கும் காந்திமதி தாயாருக்கும் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த திருக்கல்யாணம் நடந்த அடுத்த 3 நாள் வந்து ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கிறது நடக்கும். ஆடி மாதம் வந்து காந்திமதி தாயாருக்கு வளைகாப்பும் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் எப்படி வளைகாப்புலாம் பண்ணுவோமோ அதே மாதிரி சாமிக்கும் வந்து அதே மாதிரியான ஒரு ஐதீகத்தை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க.
காந்திமதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, காந்தினா ஒளி, மதினா புத்தி. ஸோ கல்வி அறிவு அதில் மேன்மை பொருந்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிபதி தான் வந்து காந்திமதி தாயார். மதுரையில் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை விடவே இது கொஞ்சம் பெரிய கோவில். இது வந்து 5.9 ஹெக்டேர், அதாவது 14.5 ஏக்கர் பரப்பளவில் தான் இந்த கோயிலுங்கிறது கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து ரதி மன்மதன் சிலை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது வந்து பொதுவாக அந்த ஒரு அச்சமடம் நாணம் அந்த இதில் வந்து நேரடியாக பார்க்காம கொஞ்சம் மறைஞ்சிருந்து பார்க்குற மாதிரி தான் வந்து இந்த சிற்ப வேலைப்பாடு அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அது டைரெக்டாக இல்லை, ஆனால் கொஞ்சம் அப்படி மறைஞ்சிருந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காலச்சக்கரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. மன்மத பானத்தோட மன்மதன் இங்கே நிற்க, ரதியோட சிலை வந்து அந்த பக்கம் இருக்குது. இது வந்து கலை மண்டபம். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா வந்து இங்கே மொத்தம் 5 வாசல் அப்படிங்கிறது இருக்குது. நாம் இப்போ கடந்து போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு வாசல். ஸோ இந்த வடக்கு வாசலை கடந்து தான் வந்து நாங்கள் தொடர்ந்து அப்படி போனோம். ஸோ அங்கே தூரக்க பார்த்தீங்கன்னா ஒரு யானை, கோவில் யானை இருக்கிறத பார்க்கலாம். இந்த யானையோட பேரும் பார்த்தீங்கன்னா காந்திமதி தாயார் பேர்லேயே காந்திமதி அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. இந்த யானைக்கிட்டேயும் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். காந்திமதி யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நாங்கள் போன இடம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற வந்து இசை தூண்கள் ஒன்று ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் போனோம். நந்தி மண்டபம் கிட்ட இருக்கிற இந்த தூண்கள் எல்லாமே வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்டது. அதில் 48 உப தூண்கள் இருக்கும். இந்த சரியான பதத்தில் தட்டும்போது இசை ஸ்வரங்கள் நமக்கு கேட்கும். ஸ்வரம் முந்தைய காலங்களில் வந்து இசைக்கலைஞர்கள் வந்து இசை கருவிகளுக்கு பதிலாக இந்த தூணையே வந்து வாசித்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு தூண், ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு சத்தங்கள் வர்றது, அந்த வைப்ரேஷனுங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. பொதுவாக சிவபெருமான் நடனம் புரிய ஸ்தலமாக வந்து மொத்தம் 5 அம்பலம்ன்றதை சொல்லுவாங்க. அது முறையே பார்த்தீங்கன்னா ரத்ன அம்பலம், பொன்னம்பலம், வெள்ளி அம்பலம், தாமிர அம்பலம், சித்திர அம்பலம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாமிர அம்பலம்ல வரும். இந்த கோயிலோட ஸ்தல விருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூங்கில். ஆனி மாதம் நடக்கிற தேர் திருவிழா வந்து இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம். அப்போ திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சுற்றுலா பயணிகளாக இங்கே வருவாங்க. இந்த தேரோட மொத்த எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 டன்னு. நெல்லையப்பர் காந்திமதி தாயார் கல்யாணத்தை வந்து இங்கே விஷ்ணு வந்து பார்த்ததான் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இங்கே விஷ்ணுவுக்கும் ஒரு சிலை இருக்குது. அதனால் இது சைவர்களுக்கு மட்டும் இல்லாமல் வைஷ்ணவர்களுக்கும் வந்து இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலமாக இருக்குது. நெல்லையப்பர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நைட்டு டின்னர் நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் அந்த ஸ்டேஷன்லேயே எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டோம். மொத்தமாக உட்காந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டது வந்து அதுவும் மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அப்படியே எல்லோரும் ஒரே இலையில் வந்து எல்லோரும் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி.
இந்த 2 நாள் ட்ரிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களோட ப்ரெஷரை கொஞ்சம் அன்வைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுவும் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே வேவ் லெங்க்த்தில் ஒரு காமன் அப்ஜெக்டிவில் இருக்கிறதுனால அது இன்னும் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேமிலி மாதிரியான ஒரு பாண்டை வந்து அது இன்னுமே வந்து ஸ்ட்ராங் பண்ண வந்து ரொம்பவே உதவிச்சு. ஸோ அப்படியே வெற்றிகரமாக நாங்கள் எங்கள் ட்ரெயினை போட் பண்ணி சென்னை நோக்கி வந்தோம். நாங்கள் போன இந்த கன்னியாகுமரி ட்ரிப்பை நான் இந்த மாதிரி பாட்டாக கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் வந்து இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு சில டாப்பிக்கோடு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியுடன் உங்களை கூடி சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். Let's see with yet another interesting content. Until then, it's Prabhu signing off from you. நன்றி, வணக்கம், bye.